என்னோட யூகம் மட்டும் சரியா இருந்தா நான் தேடிக்கிட்டு இருக்கிற பார்த்தா எனக்கு நிச்சயமா கிடைச்சிருவான். இருந்தாலும் நீங்க அந்த வீடியோவை டெலீட் பண்ணிருக்க கூடாது சார். எதுக்குப்பா? செய்யாத தப்புக்கு தேவையில்லாம மாட்டிக்கிறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? சரி, இந்த கேஸ் விஷயத்தை இதோட விட்டுரு. அப்புறம் நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு. அமிர்தா, ஏமா இங்கே நின்னுட்ட? ஒண்ணும் இல்ல பாட்டி. ஐயோ கடவுளே, இந்த இடத்துல தானே பார்த்தேன். அதுக்குள்ள எங்க போனா? நிச்சயமா பாட்டி. அப்புறம் நான் உங்க மனசை ஏதாவது ஒரு வகையில புண்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு உன் மேல கோவமே இல்லை. இப்படியே நாடகம் ஆடி உன்னை என் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எப்படி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன்னு பார்த்துக்கிட்டே இரு. பாட்டி ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஏமா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, வந்துடுறேன். யார் அது? ஏன் திரும்ப என் கண்ணில் தென்படுறாங்க? அந்த முகத்துல ஏதோ ஒரு அற்புதமான பிரகாசம் இருக்கு. யார் அது? என்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி தோணுது. யார் நீங்க? எங்க இருக்கீங்க? தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி வாங்க. அம்ரிதா, என் கூட வா. யார் நீங்க? எங்க இருக்கீங்க? தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி வாங்க. அமிர்தா, சீக்கிரமா வாமா, பூஜை ஆரம்பிச்சிட போறாங்க. நாம வேற பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் வந்துட்டோம் போல இருக்கு. திரும்ப கோயிலுக்கு போனோம்னா ரொம்ப தூரம் நடக்கணும். சீக்கிரம் வா. அது பாட்டி, நீங்க போயிட்டே இருங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வரேன். நீங்க போங்க பாட்டி, நான் வரேன். எனக்கும் அதுதானே அமிர்தா தேவைப்படுது. பரவாயில்லையே, பழம் தானாவே நழுவி பால்ல விழுற மாதிரி இருக்கு. சரிம்மா, உன் இஷ்டம். நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வந்துடு. करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं सदा वसन्तं हृदयारविन्दे सदा वसन्तं हृदयारविन्दे भवं भवानी सहितं नमामि भवं भवानी सहितं नमामि
அர்ச்சகரே, எனக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். பேரை சொல்லுங்க. பார்த்தா. என்னது திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. பேரு பார்த்தா, புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி. ओम अद्य पूर्वोच्चरिते एवं गुणगणविशिष्टायां पुण्यायां पुण्यकाले महापुण्या शुभदितव पुनरुतो नक्षत्रमिथुनराशौ जातस्य पार्थनामधेयस्य. ஆண்டவா, உன்னையே நம்பி உன் சன்னதிக்கு நான் வந்திருக்கேன்ப்பா. பார்த்தாவோட பேருக்கு உன் சன்னதியில் அர்ச்சனை பண்றேன்ப்பா. பார்த்தா எங்க இருந்தாலும் என்கிட்ட வந்து சேர்ற மாதிரி பண்ணு. நடக்கிற அநியாயங்களுக்கும் அதர்மங்களுக்கும் ஒரு முடிவு கட்டியாகணும்ப்பா. தன்னோட குழந்தைக்காக அந்த பெத்த வயிறு ராத்திரி பகல்னு பார்க்காம துடிச்சிட்டு இருக்குதுப்பா. கருணை காட்டுப்பா. பார்த்தா தன்னோட தாய்கிட்டயே போய் சேர்ற மாதிரி பண்ணு. அவன் எங்க இருந்தாலும் மறுபடியும் பெத்தவங்க கிட்ட திரும்பி வர்ற மாதிரி பண்ணுப்பா. அர்ஜுன், அர்ஜுன் என்ன ஆச்சு உனக்கு? என்னடா ஆச்சு திடீர்னு உனக்கு? தெரியல, யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படியா? ஆனா இங்க யாருமே இல்லையே அர்ஜுன். நீ நீ ஏன் வேற உலகத்துல இருந்து வந்த மாதிரி பேசிட்டு இருக்க? இல்ல, யாரோ என்ன அழுது அழுது கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல் தடவையா எனக்கு இப்படி ஒரு உணர்வு ஏற்படுது. யாரோ என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க என்ன இப்ப கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரோ எங்க ஊர்ல இருந்து வந்து என்ன கூப்பிடுறாங்கன்னு எனக்கு தோணுது மயூரி. ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு புரியல. ஏய், என்னடாச்சு உனக்கு? உங்க ஊர்ல இருந்தா? ஏன் இது உங்க ஊர் இல்லையா? இல்ல இல்ல, இது ஏன் ஊர் கிடையாது. என்ன சொன்ன அர்ஜுன்? என்னடா சொல்ற நீ? நான் என்ன சொன்னேன்? என்னாச்சு மயூரி? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல வேண்டியது நீதான், நான் இல்ல. அது என்னவோ இது நான் இல்ல, என் ஊர் இல்லன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்த. என்னடா ஆச்சு? என்ன பிரச்சனை? அப்படியா? ஒண்ணும் இல்ல, விடு. அது சரி, பாட்டி ஏன் இன்னும் வரல? போய் ரொம்ப நேரம் ஆச்சுல்ல? வருவாங்க விட. அமிர்தா கூட தானே அவங்க போயிருக்காங்க. 2 பேரும் கோயில் கடவுள்னு பக்தியோட அலையறவங்க. சுத்தி இருக்கிற சாமி எல்லாரையும் கும்பிட்டுட்டு அப்புறம் தான் வருவாங்க. யார் அது? என்கிட்ட பேசுனது யாரு? யார்? தயவு செஞ்சு முன்னாடி வாங்க.
என்ன இங்க மயில் வந்திருக்கு? அன்னைக்கு என்னடானா வீட்டுக்கிட்டையும் இதை பார்த்தேன். இப்போ என்னடானா என்ன பின்தொடர்ந்து வந்திருக்கு. இதை யார் அனுப்பியிருப்பாங்க? எதிரிங்களா? யாரோ எதிரிங்க என்னை தாக்குறதுக்காக இதை அனுப்பியிருப்பாங்க. என்ன பண்றது? இதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? பயப்படாத, இங்க உன் எதிரிங்க யாரும் கிடையாது. மயூரா, நீ கிளம்பு. யார் பாணி? ரொம்ப சின்ன பையனா இருக்க. எதுக்காக ஏன் பின்னாடியே வர? என்னால உனக்கு என்ன காரியம் ஆகணும்? பயப்படாத, நான் உன்னை தொந்தரவு பண்றதுக்காக ஒன்னும் இங்க வரல. நீ கஷ்டத்துல இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சது, அதான் உதவி செய்யலான்னு உன்னை தேடி வந்த. பாக்குறதுக்கு சின்ன பையனா இருக்க, ஆனா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற. நீ யாருன்னே எனக்கு இன்னும் தெரியல. நீ எந்த கஷ்டத்தை பத்தி என்கிட்ட பேசுறன்னு எனக்கு புரியல. சின்ன குழந்தைங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாதான் அழகு. எனக்கு இப்ப எந்த வித கஷ்டமும் இல்ல. உன்கிட்ட இருந்து எனக்கு எந்த விதமான உதவியும் வேண்டாம். தெரியாதவங்க கிட்ட உதவி கேட்கிற நிலைமை எனக்கு இன்னும் ஏற்படல. ஆமா, உன் அப்பா அம்மா இங்க? ஒழுங்கா அவங்க கூட வீட்டுக்கு போ. இங்கெல்லாம் இருக்க கூடாது. அம்ரிதா, ஐயோ ஐயோ ஆண்டவா, இத்தனை நாளா நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அதுவே நடக்குதே. இவ இவ கோயிலுக்குள்ள இருந்து வரா போல இருக்கே. அங்க அங்க அர்ஜுன இவன் ஒருவேளை பார்த்திருப்பானோ? அர்ஜுன், நீ எங்க இருக்கியா? பாட்டிமா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? பூஜைக்கு நேரமாச்சு, ஆளை காணோமேன்னு பேசிட்டு இருந்தோம். அது சரி, பாட்டி அமிர்தா எங்க? தானே வந்திருக்கீங்க? அது 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 அமிர்தா தெய்வ பக்தியில என்ன மிஞ்சிட்டாடா. அங்க ஒரு பாம்பு புத்து இருக்கு, அதுக்கு பூஜை பண்ணா எல்லா தோஷமும் நீங்கிடுமா. அதனாலதான் அவ நீங்க முன்னாடி போங்க பாட்டி, நான் பின்னாடி வரேன்னு சொன்னா. ஐயோ, அது இருக்கட்டும். உன்னை யாரும் பார்க்கல அர்ஜுன். யார் எதுக்கு என்ன பார்க்கணும் பாட்டி? யாராவது உங்ககிட்ட வந்து உன்னை தெரிஞ்ச மாதிரி உங்ககிட்ட எதுவும் பேசல? என்ன பாட்டி புதிரா பேசுறீங்க? நீங்க பேசுறது எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல, என்ன தெரிஞ்ச மாதிரி யார் வந்து என்கிட்ட பேசுவாங்க? மயூரி, பாட்டி என்ன சொல்றாங்கன்னு உனக்காவது ஏதாவது புரியுதா? சரி சரி, பூஜைக்கு நேரம் ஆச்சுல்ல, வாங்க. அது இல்ல பாட்டி, இன்னும் அமிர்தா வரவே இல்லையே. நாம இந்த பூஜையை பண்றதே அவங்களுக்காக தானே. அவங்களே இல்லைன்னா எப்படி? இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். அர்ஜுன், அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. அவ பாம்பு புத்துக்கு பூஜை பண்ண தானே போயிருக்கா.
இத பாரு, அரைகுறையா பூஜையை விட்டுட்டு அவளால வர முடியாது. நீ வாடா, நாம பூஜையை ஆரம்பிக்கலாம். அவ வந்து சேர்ந்துக்குவா. இல்ல பாட்டி, அது ஐயோ அர்ஜுன், பூஜைக்கு நேரமாச்சு. என் கூட வா. வாடா. மயூரி, இவனை கூட்டிட்டு போ. சீக்கிரம் போ. போடா. வா அர்ஜுன். ஐயோ கடவுளே, ஒருவேளை அவன் திரும்பவும் இங்க வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? யாரோ என்ன வெறுப்பேத்துறதுக்காக தான் உன்னை அனுப்பியிருக்காங்க. யாருன்னு சொல்லு. இங்க பாரு, இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. சொல்லு. என்னோட உன்னை பார்க்கும்போது யாரும் உன்கிட்ட என்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னு தோணுது. என்னால உனக்கு என்ன காரியம் ஆகணும்? நீ பார்க்கறதுக்கு ஒரு நல்ல பண்புள்ள பையன் மாதிரி இருக்க. இப்படி மத்தவங்களை தொந்தரவு பண்றது தப்பாச்சேப்பா. யார் தம்பி நீ? எதுக்காக என்னையே பின்தொடர்ந்துகிட்டு இருக்க? சரி விடு, நான் எவ்வளவு நல்ல விதமா கேட்டாலும் நீ பதில் சொல்ல மாட்டல. அவ்வளோ திமிரு. சரி பரவாயில்ல, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? உன்னால எனக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. நான் கிளம்புறேன். எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. அப்படின்னா இப்ப நான் செஞ்ச உதவிக்கு என்ன? நீ எந்த உதவியை பத்தி பேசுறன்னு எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு நீ எந்த உதவியுமே செய்யல. இனிமேலும் எனக்கு உன் உதவி தேவையில்லை. முதல்ல இங்க இருந்து போ. நான் இங்க இருந்து போகிறதுக்காக ஒண்ணு வரல அமிர்தா. உன்னையும் இங்க இருந்து கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். என் கூட வா. நீ யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ற. அப்படி இருக்கும்போது நான் ஏன் உன் கூட வரணும்? தனியா வந்திருக்கியா? உன்னோட அப்பா அம்மா எங்க? கூப்பிட அவங்கள. நான் அவங்க கிட்ட பேசுறேன். இந்த வயசுல பிடிவாதம் நல்லதில்ல. ஏதோ பாவம் சின்ன பையன் அமைதியா பேசினா நீ எல்லைய தாண்டி போற. அமிர்தா, அதிகமா பேச வேண்டாம். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நான் ஒண்ணு உன்னை கேட்கல, உத்தரவு போடுறேன். நீ வந்து தான் தீரணும். சின்ன பையனா இருக்க, எனக்கு உத்தரவு போடுறதுக்கு நீ யாரு? யார் உத்தரவுக்கும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் வர மாட்டேன். இதை விட்டா உனக்கு வேற வழியே இல்ல அமிர்தா. நீ வந்துதான் ஆகணும். என்னது இது? என்ன நடக்குது? யார் நீ?